ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்வன் ஃபேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேக்ஸி ஒன்று ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மேக்ஸி ஸ்டிச் பண்ண போகிறோம். மேக்ஸி வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். பட் ஸ்டிச்சிங் ஃபுல்லாக காமிக்க முடியுமான்னு முடியாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ ஃபுல்லாக வேணும், எங்களுக்கு வந்து டிப்ஸ் இல்லைனா வந்து ஸ்டிச்சிங் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து போட ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடலை. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ போடல. இது நான் இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்து கஸ்டமர் கேட்டாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டிச்சிங் நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து இந்த மேக்ஸி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று கற்றுக்கணுன்னா அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இந்த மேக்ஸி வந்து அவங்க பொண்ணுக்காக ஸ்டிச் பண்ணுறாங்க. அவங்களோட சாரியை கொடுத்துட்டு அவங்க பொண்ணுக்காக ஸ்டிச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க கிறிஸ்மஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டாங்க. 2 ப்ளவுஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ரெடிமேட் மேக்ஸிக்கு வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்கிட்ட சுடிதார்ஸ் ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெகுலர் கஸ்டமர் தான் இப்போயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்ஸி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாரீலேருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அவங்களோட சாரியை வந்து கொடுத்து இது ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஐடியா கேட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா, சாரியோட முந்தியை வந்துட்டு டாப் பார்ட்டுக்கு வைக்கணும். ஸோ டாப் பார்ட்டுக்கு வந்து அந்த முந்தி ஃபுல்லாக பத்தலை, ஏன்னா முந்தி கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால ஃபுல்லாக பத்தலை. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அந்த முந்தியை நான் முன்னாடியே கட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் சரி ஒரு சாரீலேருந்து எப்படி வந்து மேக்ஸி வந்து டிசைனர் சாரியில் போட்டிருந்தேன், இப்போ எப்படி வந்து ஒரு சில்க் டைப் சாரியிலேருந்து மேக்ஸி வந்து கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வர மாதிரி, கொஞ்சம் அந்த ஜரிகை வர மாதிரி நம்ம வந்து சாரியோட முந்தியிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பேக் பார்ட் வந்து ப்ளைனாக வர மாதிரி தான் எடுக்க போகிறோம். நான் ரெண்டுக்குமே இதான் போடலான்னு நினச்சேன். பட் எனக்கு இந்த ஜரியோட மெட்டீரியல் பாருங்கள், அந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணதுக்கப்புறம் 4ஆக மடிக்க முடியல, 2ஆக தான் மடிக்க முடிஞ்சது. ஏன்னா இவ்வளோ லென்த்து தான் இருக்குது அந்த ஜரி லென்த்து. ஸோ அதனால் இதை ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டேன். பேக்குக்கு வந்து நம்ம ப்ளைன் மெட்டீரியல் இதில் இருந்துச்சுன்னா அதை எடுக்கணும், இல்லைனா இதே போர்ஷன் வந்து பேக்குக்கு வைக்க போகிறோம். ஸோ வேறு ஒன்றுமே இதில் பண்ண முடியாது. பார்ப்போம். நான் கட் பண்ணேன், இது லைனிங் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் இது, அதுக்கப்புறம் பேக்கு, இது அவங்க அளவு டாப் வச்சு ஃபுல்லாக அளந்து கட் பண்ணியிருக்கோம். பேக் எடுத்திருக்கேன், இது பேக் போர்ஷன், அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லீவ் போர்ஷன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் மட்டும் அவங்க கொடுத்த அளவு டாப், அந்த ஸ்லீவ் லென்த் வந்து இவ்வளோ தான் இருந்தது. இதை கொஞ்சம் இறக்கி வைக்க சொன்னாங்க. ஸோ நான் ஒரு 4 இன்ச்சஸ் கிட்ட இதை நம்ம இறக்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்லை, பட் எனக்கு வந்துட்டு கரெக்ட் டிசைன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபிட்டிங்காக வந்து போட மாட்டேன், கொஞ்சம் லூஸாக தான் போடுவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இது வந்து சாரியோட ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வரப்போகுது. நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம். ஸோ இது வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வரும். ப்ளைனாக வந்து ப்ளவுஸ் எது இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவு பேக்குக்கு எடுத்துகிட்டு, மீதி இருந்தால் அதை வந்து நம்ம ஸ்லீவுக்கு எடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், பாருங்கள். பார்த்துட்டு இருக்கிறது வந்து டாப்போட பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம், அதாவது லைனிங்கோட ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ லைனிங்கோட ஜாயின் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அவங்க டிசைன்ஸ் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாட்டோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நெக்கில் டிசைனோ அந்த மாதிரி எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னா, இதில் வந்துட்டு இது வந்து அவங்க ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆல்ரெடி வந்து ஜரி இருக்கிறதுனால, கீழேயுமே வந்து அந்த ஜரி ஒர்க் இருக்குது, மேலேயுமே இருக்கிறதுனால இதில் நெக்கில் வந்து பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ கிராண்டாக நமக்கு எடுத்து காமிக்காது. ஸோ எனக்கு இது வந்து நான் ஒரு இவங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு சாரி சிஸ்டர்ஸ், இங்கே வந்து வெளியில் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அவங்க வந்து என்கிட்ட இதுக்கு முன்னாடி சல்வார் ப்ளவுஸஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் மேக்ஸி, அதுவும் வந்து சாரியில் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பாடி மெஷர்மெண்ட் அவங்க கொஞ்சம் சத்தான ஆள் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்துட்டு கிராஸ் பீஸ் மட்டும் போடுங்க, ஃப்ளீட்ஸோ இல்லை வந்து நமக்கு வந்து அந்த பேனல்ஸோ வைக்கும்போது கொஞ்சம் எனக்கு அது வந்து அவங்க ஆல்ரெடி ரெடிமேடில் எடுத்திருக்காங்க, பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இதில் கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம். இது வந்து பேக் பார்ட்டு. ஸோ சிம்பிளாக ஒரு ரவுண்ட் நெக் வச்சுட்டு
சிம்பிளாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், அதுலேயுமே ரவுண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதையும் பண்ணிட்டோம். இந்த ஜரி மட்டும் முந்தியில் இருக்க இந்த ஜரி மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி பார்த்துருக்க சொன்னாங்க. மோஸ்ட்லி இதில் இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கேன். அடுத்தது இது வந்து ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா பார்டருக்கு மட்டும் ஸ்லீவ் வந்து அவங்க ப்ளைனாக கேட்டிருந்தாங்க. பார்டர் மட்டும் இதில் அட்டாச் பண்ணி ஸோ நம்ம அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணிட்டோம். ஸ்கர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் போட்டு கட் பண்ணியிருக்கோம். சரியா, அந்த சாரியோட பாடியை எடுத்து கிராஸ் பீஸாக போட்டு நம்ம ஸ்கர்ட் கட் பண்ணியிருக்கோம் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு அந்த கீழே அந்த கர்வ் வந்து கரெக்டாக வந்துருச்சு, இன்னொரு பக்கத்துக்கு வந்து பத்தலை. ஸோ இது நீங்கள் எப்படி சாரீ எடுத்தாலுமே இந்த மாதிரி தான் வரும். அவங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து அவங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து கம்மியாகவோ கூடவோ இருக்கும் துணி. பட் இந்த இடத்துல நம்ம ஒட்டு கொடுத்து தான் ஆகணும் இந்த கிராஸ் பீஸ் போடும்போது. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் போடுறதுக்காக ஒட்டுக்கு வந்து நம்ம தனியாக கட் பண்ணிக்கணும். அதுவுமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம், காமிக்கிறேன். ஸோ இது வந்து அதுக்கு ஒட்டு போடுறதுக்காக இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து லைனிங்கோட டாப் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து ஜாயிண்ட்டு கொடுத்துட்டு ஒரு சைடு வந்து ஸ்கர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ளேர் பாருங்கள் எவ்வளோ கர்வியாக வந்திருக்குன்னு. ஸோ கிராஸ் பீஸ் வந்து இதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். இவ்வளோ கர்வி வந்து ஒரு ஸ்கர்ட்டில் வரும். இப்போ நீங்கள் வந்து எங்கே ஜாயிண்ட் கொடுத்துருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆப்போசிட் இதில் பாருங்கள், நான் இங்கே தான் ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த பக்கம் வந்து ஜாயிண்ட் வரல. ஸோ அந்த பக்கத்தில் இல்லாமல் இந்த பக்கம் அந்த கம்மியாக இருந்தது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இங்கே ஜாயிண்ட் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இது வந்து இப்படி வருது, இது வந்து ஜரி வந்து இப்படி வருது. ஸோ லைன் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் இது போடும்போது இது சைடில் போகிறதுனால மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியாது. பட் எல்லாருக்குமே இந்த மாதிரி கிராஸ் பீஸ் போடும்போது இந்த ஜாயிண்ட் வந்து வரும். அது வந்து கம்மியாகவும் வரலாம், கூடையும் வரலாம். ஸோ அது அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ஸ்கர்ட்டையுமே வந்து ஜாயிண்ட் கொடுத்து எடுத்துட்டோம். ஃபைனலாக இப்போ நம்ம வந்து அந்த டாப் வந்து முடிச்சிட்டோம். பாருங்கள், கிராஸ் கட்டிங் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஜரி லைன் வந்து கிராஸாக வர்றது. அதே மாதிரி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இதில் எவ்வளோ ஃப்ளேர் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் கிராஸ் கட் போட்டு ஒரு அம்பர்லா டாப் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த லுக்கில் வந்து நல்லா அழகாக இருக்கும். இது நீங்கள் வந்து போடும்போது அந்த ஃப்ளேர் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம முன்னாடி ஜரி வச்சுருந்தோம்னா அந்த ஜரி வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த டிசைன் வந்து கிராண்டாக இருக்கும். நீங்கள் போடும்போதே இந்த டாப் வந்து ஒரு கிராண்ட் லுக்கில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.